ஒரு நிமிஷம் கேளுங்க. டயபெட்டாலஜிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீரிழிவு நோய் மருத்துவர் இருக்கார் இல்லையா, அவர் 5 பாயிண்ட் நம்ம பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணுறப்ப கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம நிறைய பேர் தவறு செய்கிறோம் அதை எடுக்கிறப்போ, அதனால் ரீடிங் தப்பாக வருது அப்படின்னு சொன்னாருங்க. அவர் என்ன சொன்னாருங்கிறது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, பிபின்னு சொல்கிறாங்க இல்லையா, போஸ்ட் பரண்டைல் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுக்கிறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறதுன்னு 2 டைப்பாக நமக்கு சர்க்கரையோட அளவு எப்படி இருக்குன்னு நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிறது அது தவறுன்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதை எடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாருங்க. இது எப்படி பிபி ஆகுங்கிறது எனக்கு தெரியல, பட் தென் டாக்டர் சொன்னது அது. அதனால் என்ன ஆகுனா, சாப்பிட்டு முடிச்சப்பறம் எடுத்திங்கன்னா இன்சுலின் அளவு ஜாஸ்தியாகும் உணவை செரிமானம் பண்ணுறதுக்காக. அதனால் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொன்னாருங்க. செகண்ட் பாயிண்ட் அவர் என்ன சொன்னார்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலியான வயிற்றில் எடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது படுக்கையிலேருந்து எழுந்த உடனே எடுக்கணுமா. இப்போ நம்ம வாக் போயிட்டு இல்லாட்டி லேப்லேருந்து வீட்டுக்கு வராங்க, 8 மணிக்கு தான் வராங்க, 8:30க்கு தான் வராங்க அப்படின்னோடனே நம்ம நடமாடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அப்போது பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகும். படுத்து எழுந்த உடனே எடுக்கணுன்ட்டு. அப்போ ஒன்று இந்த எடுக்க வர்றவங்கள சீக்கிரமாக வர சொல்லிடணும், இல்லையா கொஞ்சம் லேட்டாக எழுந்த உடனே நீங்கள் ரத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான டெஸ்டிங் ஃபாஸ்டிங்கில் நம்ம ரத்தம் கொடுக்குறது. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதுன்னாரு. அப்புறமா அந்த லேண்ட்செட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குத்துறாங்கல்ல, அதை உபயோகிக்கும் முறை இருக்கு இல்லையா, அதுலேயும் தவறாக செய்கிறாங்க. என்னன்ட்டு அது குத்தி முடிச்சுட்டு கையில் ப்ரெஸ் பண்ணக்கூடாதான். ப்ரெஸ் பண்ணால் பிளாஸ்மாவும் சேர்ந்து வரும். அதில் நீங்கள் குத்திட்டு இந்த ரத்தம் வரதுக்கு வெயிட் பண்ணுங்கள், வந்ததுக்கப்புறமா அதை எடுங்க அப்படின்னு சொன்னாருங்க. 4வது பாயிண்ட்டாக அவர் சொன்னது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்கல்ல ஃபஸ்ட்டு, அது ஃபுட் பார்ட்டிக்கல்லாம் இருந்ததுன்னா அது சுத்தம் பண்ணாது. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கை உலர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஊசியை குத்தி ரத்தம் எடுக்க சொல்லுங்கள். ஆல்கஹால் மிக்ஸ் ஆகாமல் பார்த்து ரத்தத்தை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு 4வது பாயிண்ட்டாக சொன்னாருங்க. 5வது பாயிண்ட்டாக சொன்னது, அந்த குத்துறாங்க இல்லையா, அது ஒரு தடவை வெளியிலேருந்து வர்றவங்க ஒரு தடவை யூஸ் பண்ணிடுவாங்க. பட் வீட்டுக்குள்ளே நாம் பல தடவை அதை யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கலாம். அது பண்ணக்கூடாது. ஒரு தடவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அது கூட தூக்கி போட்டுடணும் அப்படின்னாரு. இந்த 5 மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிங்கன்னா அது சரியான எண்ணிக்கையை காமிக்கும் அப்படின்னாருங்க. நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.